இன்றைய சுதந்திர தினத்தை பற்றியும் சிறப்பாக பேச இருக்கின்றார்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கத்தையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் என்னுள் பிறந்த என் கவிதையையும் மகாத்மா காந்தியை பற்றியும் சுதந்திர போராட்டத்தின் ஒரு நிகழ்வை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. பாரதம் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். பாரதம். பவழ விழா போற்றுகின்ற பரிமளிக்கும் எங்கள் பாரதம். பவழ விழா போற்றுகின்ற பரிமளிக்கும் எங்கள் பாரதம். நன்கு பீடு நடை போடுகின்ற சீரான எங்கள் பாரதம். வளமேதான் நிறைந்திருக்கும் உளமேதான் உயர்ந்திருக்கும் நலமான எங்கள் பாரதம். இங்கு வருவோரும் வணங்கிடுவார் சிறப்பான எங்கள் பாரதம். பாரதம். பாரதம் சொல்லும் போதும் நாம் அதன் புதல்வரென எண்ணும் போதும் சிந்தைதாம் மகிழ்தே, வந்தனை செய்யுதே, வாயுர வாழ்த்துதே. எத்தனை மதங்கள், எத்தனை இனங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை விதங்கள், எத்தனை எத்தனை இருந்தால்தான் என்ன? பாரதம். பாரதம் சொல்லும் போதும் நாம் அதன் புதல்வரென எண்ணும் போதும் சிந்தைதாம் மகிழ்தே. எத்தனை வேற்றுமை எப்படி இருப்பினும் மெத்தன ஒற்றுமை மனங்களில் ஒன்றிடும் வித்தக மனிதம் விளங்குகின்ற பாரதம். பாரதம் சொல்லும் போதும் நாம் அதன் புதல்வரென எண்ணும் போதும் சிந்தைதாம் மகிழ்தே. தாய்மையின் பிறப்பிடம், வாய்மையில் சிறப்பிடம், தூய்மையின் உறைவிடம், நேர்மையில் நிறைகுடம், நினைந்திட நினைந்திட நெஞ்சமே நெகிழ்ந்திடும் பாரதம். பாரதம் சொல்லும் போதும் நாம் அதன் புதல்வரென எண்ணும் போதும் சிந்தைதாம் மகிழ்தே. உறவுகள் உயர்ந்திடும், சிறப்புகள் செழித்திடும், திறமைகள் திகழ்ந்திடும், நிறைவுகள் நிறைந்திடும், நெற்றியின் திலகமாய் நிலமதில் ஒளிர்ந்திடும் பாரதம். பாரதம் சொல்லும் போதும் நாம் அதன் புதல்வரென எண்ணும் போதும் சிந்தைதாம் மகிழ்தே, வந்தனை செய்யுதே, வாயுர வாழ்த்துதே. அடுத்து மகாத்மா காந்தியை பற்றி. மகாத்மா காந்தி ஒரு சமயம் கோவைக்கு வந்திருந்தார், கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். நாள்தோறும் குறிப்பிட்ட அளவுக்கு இராட்டையில் நூற்போர்க்குத்தான் தான் கையெழுத்து போடுவதாக அப்போது மகாத்மா காந்தி வைத்திருந்தார். தொழில் அதிபரான அவனாசிலிங்கம் அவர்கள் காந்தியிடம் கையெழுத்து பெற வந்திருந்தார். நீங்கள் நாள்தோறும் குறிப்பிட்ட அளவுக்கு நூற்கிறீர்களா என காந்தி கேட்டதற்கு, எனக்கு பலவித பணிகளால் ஓய்வு இல்லாதால் என்னால் நூற்க இயலவில்லை, ஆனால் நூற்க எண்ணம் உண்டு என அவனாசிலிங்கம் சொன்னார். அப்படி என்றால் நான் கையெழுத்திட முடியாது. சத்தியமேவ ஜெயதேன்னு, அதாவது உண்மையே வெல்லுன்னு சொன்னீங்க. நான் நூற்கிறாங்கன்னு பொய் சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிக்கின்னு போகலாம். அப்படி சொல்ல விரும்பாமல் உண்மையே சொன்னேன். உண்மையை ஜெயிச்சதா பார்த்தீங்களா, உண்மை வெல்ல பார்த்தீங்களா என்றார். மகாத்மா காந்தி எதுவும் பேச முடியாமல் கையெழுத்து போட்டு கொடுக்க, முடிந்த வரையில் ஓய்வு இருக்கும் போதெல்லாம் நூற்கிறேன் என்று அவினாசிலிங்கம் வணக்கத்துடன் காந்தியிடம் கூறினார். சத்தியமேவே ஜெயதே, உண்மை வெல்லும். அடுத்து ஒரு நிகழ்வு. தன் மகனோடு காந்தியிடம் வந்த தாயொருத்தி, இவன் எப்போதும் சர்க்கரையே தின்னுகொண்டே இருக்கிறாங்க, இப்படி தின்னாதே அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான், யார் சொன்னால் கேட்பான்னு கேட்டதற்கு காந்தி தாத்தா சொன்னால் கேட்குறேன். அப்படியா சொல்கிறான்? சரிங்கம்மா, ஒரு வாரம் கழித்து வாங்க சொல்கிறேன் என சொல்லி அந்த தாயை காந்தி அனுப்பி வைத்தார். ஒரு வாரம் கழித்து அந்த தாய் மகனோடு வந்தார்கள். டேய் கண்ணா,
சர்க்கரை எப்போதும் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதி. என்ன, சாப்பிடாம இருக்கிறியா? சரிங்க தாத்தா, சாப்பிடாம இருக்க. ஐயா, ஒரு சந்தேகம் அந்த தாய் காந்தியிடம் கேட்டார்கள். கேளுங்கம்மா. இதை வந்த அன்றே சொல்லியிருக்கலாமே, ஏன் ஒரு வாரம் கழிச்சு வான்னு சொன்னீங்க? நானும் சர்க்கரையை சாப்பிடும் பழக்கம் உடையவன். அந்த பழக்கத்தை குறைப்பதற்காக, நிறுத்துவதற்காக பயிற்சி எடுத்து படிப்படியாக அந்த பழக்கத்தை குறைக்க எனக்கு ஒரு வாரம் தேவைப்படலாம் என்று கருதி தான் உங்களை ஒரு வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா ஐயா? ஆமாம்மா. சொல்பவன் அந்த பழக்கத்தில் இருந்து கொண்டு வேண்டாம் என்று சொல்வது சரியாகுமா? என்னை பொறுத்தவரையில் தன்னை சரிப்படுத்தி கொண்டு பிறருக்கு சொல்ல வேண்டும் என்றார் காந்தி. காந்தி மகாத்மா அல்லவா? மகாத்மாதான். அடுத்து சுதந்திர போராட்டத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன். இந்தியாவில் அன்றைய ஆங்கில அரசு உப்புக்கு வரி விதித்தது. அதனை எதிர்த்து 1930 சட்டமறுப்பு இயக்கம் எனப்படுகின்ற உப்பு சத்தியாகிரகம் ஆங்கில அரசை எதிர்த்து அகிம்சை முறையில் போராட்டம் நடத்தப்பட்டது. சபர்மதியிலிருந்து தண்டிக்கு மகாத்மா காந்தியோடு கடல் அலையென மக்கள் கூட்டம் நடையோடு நடந்து சென்று அந்த இடத்திற்கு அடைந்தது. தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை நடைப்பயணமாக தேசத் தொண்டர்கள் சென்றார்கள். இப்படி இந்தியாவில் பல இடங்களில் தேசத் தொண்டர்கள் நடைப்பயணமாக இப்போராட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்லைப்புறத்தில் நாங்களும் எங்கள் குழுவும் கலந்து கொள்கிறோம் என கான் அப்துல் கபார் கான் எனும் பாட்ஷா கான் காந்தியிடம் அனுமதி கேட்டார். நீங்கள் முரட்டு குணத்தவர், அடித்தால் திருப்பி அடிப்பவர்கள். நானோ அகிம்சை வழியில் போராட்டம் நடத்துவோம். இல்லைங்க ஐயா, நாங்கள் அடிக்க மாட்டோம், அகிம்சை முறையில் போராட்டத்தில் நடந்து கொள்கிறோம் என்றார் கான் அப்துல் கான். உங்களால் முடியாதது, உங்கள் உள்ளம் அப்படிப்பட்டது என பலவாக காந்தி எடுத்து சொன்னாலும் பிடிவாதமாக பாட்ஷா கான் என்று சொல்லப்படுகின்ற கான் அப்துல் கபார் கான் அடம்பிடித்து போராட்டத்தில் கலந்து கொள்ள காந்தியிடம் அனுமதி பெற்றுவிட்டார். உப்பு சத்தியாகிரகம் தொடங்கியது. அங்கங்கே அமைதியான முறையில் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அகிம்சை முறையில் உப்பு சத்தியாகிரகம் நடக்கிறது. எப்படி நடக்கிறது? வரிசையாக 4 பேர் வீதம் கடலில் இறங்க முற்படுவார்கள். ஆங்கிலேயர்கள் கடலில் இறங்குபவர்களை அடிப்பார்கள். அவர்களுக்கு இரத்தம் இன்ன பிற பாதிப்பு ஏற்படும். அங்கு உடன் வந்திருக்கும் செவிலியர்கள் முதலுதவி செய்வார்கள். அடுத்ததாக 4 பேர் வருவார்கள். ஆங்கிலேயர் அடிப்பார்கள், செவிலியர்கள் சேவை செய்வார்கள். இப்படித்தான் அடுத்தடுத்து 4 பேர் வருவார்கள், அடிபடுவார்கள், செவிலியர்கள் சேவை செய்வார்கள். இப்படி போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது, ஒரு உதாரணமாக சொல்லப்போனால், 4 பேர் அடிபட்டு அந்த கடற்கரை ஓரத்தில் 4 பேர் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 4 பேர் போக வேண்டும். அப்பொழுது செல்ல வேண்டிய 4 பேருக்கு உள்ள நிலை எப்படி இருக்கும்? சற்று ஊன்றி கவனித்தால், அதாவது அடுத்ததாக நாம் அடிபடப் போகிறோம் என்று தெரிந்தே அந்த 4 பேரும் கடற்கரைக்கு இறங்குவார்கள். அப்படி ஊன்றி சுதந்திர போராட்டத்திற்காக செயல்படுவதற்கு காரணம் யாராக இருந்தது? தேசத்தந்தை காந்தியினுடைய அகிம்சை முறை வகுத்தது. இங்கே எல்லைப்புறத்தில் கான் அப்துல் கபார் கான் குழுவிடம் நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தை ஆவலுடன் ஆங்கிலேயர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் முரட்டு குணத்தவர், அடித்தால் திருப்பி அடிக்காமல் இருக்க மாட்டார்கள். அதனால் போராட்டம் அமைதியான முறையில் நடக்காது.
அகிம்சை முறையில் நடக்கவில்லை என்றால் மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தில் சௌரி சௌராவில் ஏற்பட்ட கலவரத்தால் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தாமல் நிறுத்தினார் அல்லவா, அதுபோல் உப்பு சத்தியாகிரகமும் நிறுத்திவிடுவார் என ஆங்கிலேயர்கள் ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். ஆனால் போராட்டம் நிறுத்தப்படும் என எதிர்பார்த்திருந்த ஆங்கிலேயர்கள் அசந்து போகும் அளவிற்கு அமைதியான முறையில் கான் கபார் கானும் அவர்கள் குழுவினரும் போராட்டத்தை அகிம்சையான அமைதி முறையில் நடத்தினார்கள். முரட்டு மனமும் மென்மையானது எப்படி? இப்படி அமைதிப்படுத்தும் தன்மை காந்திக்கு உண்டு என்பதை கண்டு ஆங்கிலேயர் வியந்து போயினர். எல்லைப்புறத்தில் காந்தியின் அகிம்சை கொள்கையில் ஈடுபட்டு இணைந்து செயல்பட்ட கான் கபார் கான் எனும் பாட்ஷா கான் எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டார். உண்மை, மென்மை, அன்பு, இன்னப்பிறவும் கொண்ட காந்தியின் தன்மையால் வன்மையும் மென்மையுறும் என்றே சொல்லலாம். சுக்கா மிளகா சுதந்திரம் அக்கா வந்து கொடுக்க, சுக்கா மிளகா சுதந்திரம் அக்கா வந்து கொடுக்க பாவேந்தர் பகர்வார். சும்மா வந்ததில்லை சுதந்திரம், எத்தனை நிகழ்வுகள், போராட்டங்கள், அத்தனையும் சொல்லத்தான் முடியுமோ? சிலர் சொல்கிறார்கள், சுதந்திரமாய் இருக்க முடிவதில்லை, இருக்க விடுவதில்லை, கட்டுப்பாடு கட்டுப்பாடு கண்டபடி கூறி திரிகிறார்கள். இப்படி சொல்பவர்களின் குரலால் என்னுள் பிறந்த கவிதையை வழங்குகிறேன். பாதை வகுத்திடு, பயணம் சுகமாகும். கரைகளாலும் அணைக்கட்டுகளாலும் என் சுதந்திரம் பாதிக்கிறது என நீர்நிலைகள் சொன்னால், கரைகளாலும் அணைக்கட்டுகளாலும் என் சுதந்திரம் பாதிக்கிறது என நீர்நிலைகள் சொன்னால், ஐம்புலன்களால் சுதந்திரம் கெட்டுப்போகிறது என மனம் சொன்னால், ஐம்புலன்களால் சுதந்திரம் கெட்டுப்போகிறது என மனம் சொன்னால், இவைகள் இதனால் சுதந்திரம் போய்விட்டது என அவைகள் சொன்னால், நியதிகள் வகுப்பது நிம்மதிக்காக அல்ல, நியதிகள் வகுப்பது நிம்மதிக்காக அல்ல, நிலைமை சீர்குலையாமல் இருப்பதற்காக. கட்டுப்பாடு கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, கட்டுப்பாடு கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, தட்டு தடுமாறி கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக. பாதை வகுத்தது, பயணம் சுகமாகும். சுதந்திரம் பிறர் சுதந்திரத்தை கெடுக்காமல், காயப்படுத்தாமல், இன்னபிறவும் செய்யாமல் இருப்பது. வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் வாழ்க்கை சுதந்திரத்தை வளமாய் நலமாய் இருக்க வைக்கும். வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் வாழ்க்கை சுதந்திரத்தை வளமாய் நலமாய் இருக்க வைக்கும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் வாய்மொழி கேட்ட நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பையா, மிக சிறப்பாக அந்த சுதந்திர தின வரலாற்றையும் மகாத்மா காந்தியினுடைய பங்களிப்பையும் சிறப்பாக சொல்லியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி, ஜெர்மனியில் காலை கலம்பம்.